ஓட்டு போடாதவங்களாம் வந்து எப்படி சொல்றது, அவங்க ஹேண்டிகேப்பா மாறிடுங்க டக்குன்னு. எனக்கே ஓட்டு போட விருப்பம் இல்லை யாருக்கும். நானே இப்போதான் டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் போட போறேன். அதை தவிர இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற பெரிய விஷயம்லாம் இல்லை. பேசிக்கா பண்ற அவங்களோட கடமையை அவங்க ப்ராப்பரா பண்ணாலே. எங்க எம்எல்ஏ வந்து தண்ணி வசதி, ரோடு வசதி, ஸ்ட்ரீட் லைட்டு தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றும் அந்த வசதிலாம் விளைச்சல் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கடமைனா தளபதி விஜய் என்ன ஜெயிக்க வைக்கிறதா ஜனநாயகத்தோட. அப்ப நாட்டு துறவன் தான் சொல்லணும். நம்ம நாட்டுக்கு துறவன். எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி யாருக்கும் போடலைங்கிற விருப்பம் இருக்கிறவங்க நோட்டாக்காச்சும் போய் போட்டீங்கன்னா. பெங்களூர் சிட்டி மாரி சென்னை சிட்டி ஆனால் நல்லா இருக்கும். அந்த ரோட்ல கிளீனா இருக்கும், டஸ்ட் கிஸ்ட் எதுவும் இருக்காது. ஜனநாயக கடமைனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? ஜனநாயக கடமைங்கிறது பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஓட்டு போடுறது நம்மளோட முக்கியமான ஜனநாயக கடமை. அதை தவிர நிறைய இருக்கு. விஷயம் வந்து ஓட்டு போடுறது தான். ஜனநாயகம்னா கரெக்டாக நம்ம ஓட் பண்ணுறது, நமக்கான விஷயங்களுக்கு கரெக்டாக கேட்குறது. ஜனநாயக கடமை வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சர்க்கார்லேருந்து வாங்கியிருக்கிறோமா, வருதா, அது வந்தால் எனக்கு திருப்தி, அந்த மாதிரி தான். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம்னா கண்டிப்பாக ஓட்டு போட்டு தாம்மா ஆகணும். கண்டிப்பாக ஓட்டு போடணும், போடாமல் இருக்கவே கூடாது. நம்ம கடமை எவ்வளோ வேலை இருந்தாலும் ஓட்டு போட்டு தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கடமைனா தளபதி விஜய் என்ன ஜெயிக்க வைக்கிறதா ஜனநாயகத்தோட கடமை. ஜனநாயக கடமைனா ஓட்டு போடுறது, இந்த வரிசையில் தாமதம்ன்றது, இதுதான் நம்ம ஜனநாயகம் இருக்கும். இப்போ ஓட்டு போடாத இருக்கிறவங்களுக்குலாம் நாட்டுக்கே துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஓட்டு போடாம இருக்குன்னா இப்படி பண்ணா யாரும் தான் ஓட்டு போடாம இருக்கும். எனக்கே ஓட்டு போட விருப்பம் இல்லை யாருக்கும். நானே இப்போதான் டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் போட போறேன். யாரும் செஞ்சாதானே ஓட்டு போட தோணும். இப்படி வரி ஏத்திட்டே போனா, விலைவாசி ஏத்திட்டே போனா மக்கள் கஷ்டப்பட தானே செய்வாங்க. யாருக்கு ஓட்டு போடதான் இருந்தணும். கரெக்டான வார்த்தை தான். மக்களா பிறந்திருந்தா யாரை இப்போ வந்து மக்களா இருந்தா ஒரு அரசரை வந்து நிப்பாட்டணும். அதே மக்களா இருந்தா அந்த அரசரை நிப்பாட்ட முடியாதவங்க எதுக்கு நம்மளுக்கு? அவங்களா வேஸ்ட் தான். அப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லணும். அதுதான் உண்மைமா, அதான் உண்மை. அந்த மாதிரி சொல்லக்கூடாது யாரும். கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். நம்மளோட உரிமை அது போட்டு தான் ஆகும். ஓட்டு போடாம எக்காரணம் இருக்கக்கூடாது. அவங்களும் விருப்பம், நம்ம ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டே ஆகணும். அப்படி விருப்ப விட, அப்படி நாட்டு இருக்கிற மாதிரி நீ யாருக்கும் நீங்க போட்டுவிட அவங்களுக்கு நீங்க போடுங்க. அதுதான் நம்ம சொல்றோம். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்னன்னா, போட முடியாததுக்கு 1008 காரணம் இருக்கு. அது மாதிரி முடியாதவங்க போடுறதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் முடிஞ்சும் வீட்டில் அமைதியாக உட்காந்து இருந்து போடாமல் இருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஓட்டை போடாதவங்கெல்லாம் அவங்க தேவையில்லாத அதெல்லாம் பேச்சு தான். அவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன கிடைக்குது, ஏது கிடைக்குது, எவன் கூட நம்ம கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அது தப்பு. ஆனால் ஓட்டு வந்து நமக்கு ஒரு உரிமையானது. அது நம்ம அதை வச்சு வந்து நிறைய உரிமைகளை வாங்கலாம். அதுதான். சில பேர் ஓட்டு போடவே தவிர்க்கிறாங்க. என்னோட தொகுதியில எல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கல, அது செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? இல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்தது, பொதுவான கருத்து இருக்கு, யாருமே சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு இதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி யாருக்கும் போடலைங்கிற விருப்பம் இருக்கிறவங்க நோட்டாக்காச்சும் போய் போட்டீங்கன்னா அதோட ரேஷியோ ஏறும்போது அதுக்குண்டான ரீசன் வந்து அவங்க ப்ராப்பரா வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டு வாங்கணும், ஓட்டு போடணும். காசு யார்ட்டையும் வாங்கக்கூடாது. அதான் முடியும். ஓட்டு போடலை, போட மாட்டேன், போடுவேங்கிறது அவங்கவுங்க இஷ்டம்தான். ஆனால் இந்த காலத்தில் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஓட்டை வந்து கண்டிப்பாக போட்டு தான் நடக்கணும். ஏன்னா அதுதான் இப்போது ஜனநாயக உரிமைன்னு கிடையாது. இப்போ ஜனநாயக உரிமைங்கிறது ஒன்றும் கிடையாது. அது வேணும்னா நாம் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஆகணும். உங்க தொகுதி எம்எல்ஏ எப்படி இருந்தா, உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவருக்கு ஓட்டு போடுவீங்க? பேசிக் நீட்ஸ் தான். பேசிக் கார்பரேஷன் நீட்ஸ், நார்மலாக இருக்கிற நீட்ஸ், பொதுவான இது பண்ணிட்டாலே நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுவே போதும். அதை தவிர இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற பெரிய விஷயம்லாம் இல்லை. பேசிக்காக பண்ணுற அவங்களோட கடமையை அவங்க ப்ராப்பராக பண்ணாலே நல்லா இருக்கும். படிக்கணும் படிக்காமல் இருக்கணும் அது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து அவங்க யோசிக்கணும். அவங்க வந்து இந்த நிலைமையில இருந்திருந்தால் எப்படி செய்வாங்க அப்படின்றத யோசிக்கணும். இதுவரை அவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு, எப்படி நடந்துக்கிட்டாரு,
எதெல்லாம் செய்திருக்காருங்கிறத எல்லாம் தெரிஞ்சு இன்னும் வந்து செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தால் அவர் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். அவ்வளோதான். எங்கள் எம்எல்ஏ வந்து தண்ணி வசதி, ரோடு வசதி, ஸ்ட்ரீட் லைட்டு தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றும் அந்த வசதிலாம் விளைச்சல் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால பண்ணி கொடுத்தா போடுவாங்க. எம்எல்ஏ வந்து இப்போ வந்து நான் வரியை குறைக்கணும், விலைவாசியை குறைக்கணும். இதுதான் நம்ம கோரிக்கை. இருக்க விலைவாசி போகுது, எதுவும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். இதான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த ஏரியாவில் இருக்குன்னா அவங்களுக்கு ரோடு வசதி வேணும், இது குடிக்கிற தண்ணி வசதி வேணும், இப்போ சுகாதார வசதி வேணும். அங்குள்ள விவசாயி மக்களுக்கு அங்குள்ள நீர் ஆகாரத்துக்கு அங்குள்ள ஏரி குளம் எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் இருக்கணும். அப்பதான் அந்த எம்எல்ஏ அந்த கிராமத்துக்கு போனால் அந்த எம்எல்ஏ அடுத்து வரும்போது வரவிருப்பாங்க. அப்படி இருக்கணும், அதை எதிர்பார்க்குறேன். சும்மா வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு வர மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எந்த எம்எல்ஏ வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் அந்த கிராமத்துக்கு வரணும். வந்து அந்த மக்களுக்கு அந்த சுகாதாரம், ரோடு வசதி, ஆஸ்பத்திரி வசதி, அந்த கிராமத்தில் உள்ள விவசாய மக்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது அதெல்லாம் அறிஞ்சு வந்தாதான் அந்த எம்எல்ஏ வரணும். அப்படிப்பட்ட எம்எல்ஏ வரணுங்கிறதான். எந்த கட்சி இருந்தாலும் தான், யாரும் எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. திமுக தான், ஏடிஎம்கே தான், காங்கிரஸ் எதெல்லாம் கொடுக்கறது வேண்டாம். அவங்க மக்களுக்கு நல்லதை செஞ்சா அதே போதும். மக்களோட கோரிக்கையை செஞ்சு கொடுத்தாலே அது நல்லா இருக்கும். அதுக்கு மிஞ்சி என்ன மக்கள் கேட்ட போறாங்க? உங்களோட கோரிக்கை என்ன? என்னோட கோரிக்கை வந்து பெங்களூர் சிட்டி மாரி சென்னை சிட்டி ஆனால் நல்லா இருக்கும். அந்த ரோட்ல கிளீனா இருக்கும், டஸ்ட் கிஸ்ட் எதுவும் இருக்காது. நீட் அண்ட் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி மாத்தினா சூப்பரா இருக்கும் எல்லாமே. இப்ப அந்த மாதிரி ஓட்டு போடாம தவிர்க்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஓட் பண்ணணும், அது நம்மளோட அதான் ஜனநாயக கடமைன்னு சொல்றாங்க. அது நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கான தலைவரை நம்ம தான் சூஸ் பண்ண முடியும். இது மக்களுக்கான ஆட்சின்றதால ஓட்டு போடாதவர்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையே, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் ஓட்டர் ஐடிலாம் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. நானும் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஓட்டுனா 18 வயசுக்கு அப்புறம் வரணும்னு சொன்னாங்க. அப்போலாம் நான் ஓட்டே போடல. தளபதி எப்போ உள்ள வந்தாரோ நானே டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு ஓட்டம் வந்துடுச்சு. நம்மளுக்கு நாளைக்கு ஓட்டம் போட போறேன். ஓட்டு போடாதவங்களாம் வந்து எப்படி சொல்றது, அவங்க ஹேண்டிகேப்பா மாறிடுங்க டக்குன்னு. தேர்ந்தெடுக்கிறது வந்து அரசியல் தான். வரி செலுத்த பண்றதுலாம் அவங்க தான் பார்த்துக்கணும். நம்ம கையில தான் இருக்கு. அவங்க நல்லதை பண்றது, வரி செலுத்துறது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஓட்டு போடுறது நம்ம உரிமை. ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னா இவங்க ஓட்டு போடாம இருக்காங்க அப்படின்னா வரி போயிட்டு தான் இருக்கு, கூட போயிட்டு தான் இருக்கும். எனக்கு ரொம்ப இப்போ டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும். 2 இடத்தையும் பார்த்தாச்சு. இந்த தடவை வரி போயிட்டு இருக்கு, இப்போ இருக்க விலைவாசி எதுவும் பண்ண முடியல, எல்லாமே ஏறி போச்சு. எல்லாத்துக்கும் 2 அரசியலும் பார்த்தாச்சு. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இவர் வந்தால் நல்லா இருக்கும். இவர் நிறைய பின்னாலாம் நல்லா செஞ்சிருக்காங்க. விஜய் வந்து அந்த வயசுல 26 வயசுல நிறைய செஞ்சிருக்காப்புல. அவர் சின்ன குழந்தைங்களுக்கு ஆனால் ஆஸ்பத்திரிக்கு எல்லாமே பண்ணியிருக்காப்புல. அதனால இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம் நாங்க. அப்ப நாட்டு துறவன் தான் சொல்லணும். நம்ம நாட்டுக்கு துறவன். இதுக்காகவாச்சும் நீங்க ஓட்டு போடுங்கன்னு மக்கள் கிட்ட சொல்றீங்கன்னா என்ன சொல்றீங்க? ஆமா, இதுக்கு நாட்டுக்காக உங்களுக்கு பிடிச்சதை போடுங்கன்னு தான் சொல்லணும்.